பூமியில் ஒரு நரகம் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடித்து உதைத்து சித்திரவதை செய்யப்பட்ட இடம்தான் அந்த நகரம். அந்தமான் தீவுகளில் போர்ட் பிளேயர் நகரத்தில் உள்ள செல்லுலார் சிறையைத்தான் பூலோக நரகம் என்று சொல்கிறோம். செல்லுலார் சிறை என்றால் சிறு அறை சிறை என்பது பொருளாகும். சென்னை அல்லது கொல்கத்தாவிலிருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அந்தமான் தீவு கூட்டம். சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தவர்களை இங்கிருந்து கப்பலில் ஏற்றி அந்தமான் தீவுகளுக்கு கொண்டு சென்றார்கள். அங்கிருந்து தப்பி வர முடியாது என்பதால் இப்படி ஒரு ஏற்பாடு. இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்களை இங்கு பொதுவெளியில் விட்டு வைப்பது சரியில்லை என்ற எண்ணம் ஆங்கிலேய அரசுக்கு ஏற்பட்டது. கைதிகளை கொண்டே கடந்த 1896 ஆண்டுகளில் செல்லுலார் சிறையை கட்ட ஆரம்பித்தார்கள். 10 ஆண்டுகளில், அதாவது 1906 ஆண்டு கட்டுமானம் முடிந்து சிறை பயன்பாட்டுக்கு வந்தது. 3 மாடிகளை கொண்ட நீளமான கட்டிடங்களில் மொத்தம் 693 அறைகள். ஒவ்வொரு அறையின் நீளமும் 15 அடி, அகலம் 10 அடி. காற்று உள்ளே வருவதற்கு 10 அடி உயரத்தில் சிறிய அளவு ஜன்னல், 2 அடி அகலமுள்ள வாசல். ஒரு அறையில் உள்ளவர் பக்கத்து அறையில் உள்ளவர்களுடன் பேசக்கூடாது என்பதற்காகவே இப்படி ஒரு ஏற்பாடு. குகை போன்ற அமைப்பு. எப்படிதான் இதில் ஆண்டு கணக்கில் கிடந்தார்களோ நெஞ்சு பதைக்கிறது. 1906 ஆண்டு முதல் 1940 ஆண்டு வரையிலான ஆண்டுகளில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பல ஆயிரம் பேர் இங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். ஆட்டுகேஸ்வர் தத், பாய் பிரமாண்ட், திவான் சிங், ஹரே கிருஷ்ணம் கோனார், ஹேமச்சந்திர கடுகு, மகாவீர் சிங், மோகன் கிஷோர், மோகித் மொய்த்ரா, சச்சிந்தரா, வீர சர்வாக்கர் போன்ற தியாகிகள் இங்கு அடைக்கப்பட்டிருந்த முக்கியமான தலைவர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களை பார்க்க முடியாத தொலைவில் தனிமை சிறை. மாலை 5 மணிக்கு கூண்டுக்குள் அடைத்து போட்டு காலை 8 மணிக்குத்தான் திறந்து விடுவார்கள். கல் உடைப்பது, மரம் வெட்டுவது, கட்டிடம் கட்டுவது போன்ற கடுமையான வேலைகளை வெயிலிலும் மழையிலும் செய்ய வேண்டும். எதிர்த்து பேசினால் அடி, உதை அல்லது இரும்பு கம்பியால் சூடு. அதிக எடை உள்ள இரும்பு சங்கிலியை கையிலும் காலிலும் மாட்டி விடுவார்கள். அதை சுமந்து கொண்டு நடக்க வேண்டும். முரட்டுத்தனமான கைதிகளை சிலுவையில் போன்ற மரச்சட்டத்தில் படுக்க வைத்து முதுகில் இரும்பு கம்பியால் அடி. செல்லுலார் சிறையில் நம் தியாகிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை கேட்டாலே நெஞ்சு பதைபதைக்கிறது. செல்லுலார் சிறை இப்போது அந்தமானுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய முக்கியமான மையமாக விளங்குகிறது. எந்தெந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற பட்டியல் சிறையில் பதித்து வைக்கப்பட்டுள்ளது. வங்காள மற்றும் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர்கள்தான் அதிகமாக தெரிகிறது. உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் அடுத்த இடத்தில் உள்ளன. செல்லுலார் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் பட்டியலில் தென்னிந்தியர்களின் பெயர்கள் குறைவாகவே உள்ளன. கத்தியின்றி இரத்தமின்றி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக சொல்வது எவ்வளவு பெரிய தவறான தகவல் என்பது செல்லுலார் சிறையை நேரில் பார்த்தால்தான் புரியும். சுருக்கமாக சொன்னால், செல்லுலார் சிறை என்பது பூலோக நரகம்.